புழல் ஏரி முற்றிலும் வறண்டு விட்டதால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் குறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், புழல் ஏரி முற்றிலும் வறண்டு போனதற்கு என்ன காரணம்? வசந்த், சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் முக்கியமான ஏரி புழல் ஏரி. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது முழுவதுமாக புழல் ஏரி வற்றியிருக்கிறது. புழல் ஏரி எப்படி வறண்டு காணப்படுகிறது என்ற காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். தற்போது புழல் ஏரியில் இருக்கிறோம். தண்ணீர் இல்லாமல் முழுவதுமாக வறண்டு போய் இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் இந்த இடம் புழல் ஏரி முழுவதுமாக எந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கிறது என்ற காட்சிகளை நாம் பார்க்கலாம். அதாவது இது போன்ற காட்சிகள் விவசாயிகள் இருக்கக்கூடிய மாவட்டம், விவசாயிகளை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மட்டுமே, அதாவது வறண்டு இருக்கக்கூடிய நிலபூமியை பார்க்கலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் புழல் ஏரி எந்த அளவுக்கு வறண்டு இருக்கிறது என்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புழல் ஏரி முழுவதுமாக வறண்டிருக்கிறது. 3300 கன அடி தண்ணீர் சேமித்து பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த புழல் ஏரி தான் முழுவதுமாக வறண்டிருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக மழை இல்லாமல் இருந்தது, கடுமையான வெயிலின் தாக்கம். அதே போன்று ஆந்திராவிலிருந்து ஒரு ஆண்டுக்கு 12 TMC தண்ணீர் புழல் ஏரிக்கு வரும். அந்த ஆந்திரா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய 12 TMC தண்ணீரும் குறைந்த அளவுக்கு தான் புழல் ஏரியில் வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே புழல் ஏரி முழுவதுமாக வறண்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் கடுமையாக புழல் ஏரியில் தண்ணீர் வறண்டிருக்கிறது. புழல் ஏரியில் நாம் இருக்கிறோம். அதாவது இந்த ஏரியினுடைய அடி உயரம் 35 அடி உயரமானது. ஆனால் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் தற்போது வறண்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் நாம் நேரடியாக இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால் சென்னை மட்டுமல்ல, சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் சில மாத காலமாகவே பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க, லதா, நம்ம அவங்க கூட பேசுவோம். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கிறீங்க? இப்போ இது சுற்றி இருக்கிற இடத்துல தண்ணீர் கிடைக்குதா? இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தேன். இந்த ஏரியில் தான் விளையாடுவோம். எங்கள் அம்மா வீடு வந்து இந்த புழல் ஏரி பக்கத்தில் தான் இருக்குது. எப்போவுமே தண்ணி வந்து தழும்ப ஃபுல்லாக இருக்கும். 2004 வறட்சி வந்தது. ஆனாலும் கூட இந்த அளவுக்கு வறட்சி இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி காய்ச்சதை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சென்னைக்கு இங்கேருந்து தண்ணி போகுது. இப்போவே பல இடங்களில் சென்னையில் 10 நாளுக்கு ஒரு வாட்டி தான் குடிக்க தண்ணி கிடைக்குது. அப்படி தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும் போது பக்கத்து மாவட்டத்தில் போய் தண்ணி எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுக்கமே தண்ணி கஷ்டம் போது நம்ம என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணா நதி வாட்டர் வந்து இதுக்கு வந்து பூண்டேரிக்கு வரும், சோழவரத்துக்கு வரும், சோழவரத்தில் பூண்டேரிலேருந்து இங்கே புழலேரிக்கு வரும். இப்போ அங்கேருந்தே தண்ணி வறட்சி என்னும் போது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. 3300 மில்லியன் கன அளவு கொண்ட தண்ணி வந்து இன்னைக்கு 0 மில்லியனுக்கு போயிடுச்சின்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது குடிநீர் தேவையை நீங்கள் இருக்கக்கூடிய புழல் ஏரி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வழக்கமாக தண்ணீர் அதிக அளவு கிடைக்கும். இப்போ இந்த குடிநீர் முழுவதுமாக இங்கேருந்து உங்களுக்கு வழங்கப்படலை. எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்லலாம் 100 அடியிலே தண்ணி இருந்தது. அப்புறம் 300 அடி, இப்போ 500 அடி போர் போட்டு கூட தண்ணி இல்லை. சுற்று வட்டாரம் இங்கேனா இங்கே இந்த வந்து செம்மண், இது செம்மண் இருக்கிறதுனால நிலத்தடி தண்ணி வந்து பாதுகாத்துன்னு இருக்கும். ஆனால் இந்த செம்மண்ணெல்லாம் வந்து கிராவலெல்லாம் வந்து சுரண்டி எடுத்ததுனால என்னமோ தெரில, இப்போ நிலத்தடி நீருடைய மட்டமே இப்போ ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. இந்த வறட்சி எப்பவுமே காணாத 140 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இப்போ வறட்சி இருக்கிறதா நம்ம சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எப்பவுமே இல்லாத வறட்சியை நம்ம இப்போது பார்த்துன்னு இருக்கோம். தற்பொழுது இந்த புழல் ஏரியிலிருந்து குடிநீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கூடிய ஒரு காரணம் இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் புழல் ஏரியை முழுவதுமாக தூர்வாருவது, அதே போன்று கரைகளை பலப்படுத்துவது போன்ற பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்து பொதுமக்கள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் 1944ஆம் ஆண்டு இந்த ஏரி உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இதை சுற்றி இன்னும் சிறிய ஏரிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு மழை வெள்ளம் ஏற்பட்டதற்கு பிறகு இந்த ஏரியில் தண்ணீர் அதிக அளவுக்கு நிரம்பியதால் 2 TMC
தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. அதாவது ஏரி நிரம்பி இருக்கிறதுனால் அந்த தண்ணீரானது கடலுக்கு கொண்டு போகப்பட்டது. இது போன்ற ஒரு தருணத்தில் அருகில் சிறிய ஏரிகள் எதனும் உருவாக்குவதற்கான நடவடிக்கையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். அதே போன்று இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் இங்க கூடிய பகுதி சுவாமி தேசிகன் இருக்கார். நாம் அவருடன் பேசுவோம். ஐயா, இந்த ஏரியை நீங்க எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த ஏரியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கணும், உங்க கோரிக்கை? நான் 50 வருஷமா இந்த ஊரில் இருக்கேன். அதாவது இந்த ஊரில் தண்ணி கிட்டத்தட்ட 67க்கு பின்னால் தண்ணி ஏரி ஃபுல்லாக நிறைஞ்சி போய் இங்கே வடகரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கிராமத்தில் இந்த தண்ணியை திறந்து விட்டோன்னே அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் வீடு வாசலாம் இழந்துருவாங்க. அப்போ அந்த தண்ணி எப்படியும் அந்த கடலுக்கு போய் சேரும். அப்படி இருந்த ஏரி காலப்போக்கில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பார்த்தா தண்ணி இங்கே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா மெயின் இந்த ஏரியை தூர்வாரணும், மதுசீரை ஒழுங்கான முறையில் பண்ணணும், பாதுகாப்பு இப்போ அந்த அதிகாரிகள் இங்கே கொடுக்கறதில்ல. கொடுக்காதோட விளைவு பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ஜனங்கள் தண்ணிக்காக பாதிக்கிறாங்க. சுற்று வட்டாரத்துக்குள்ள அவ்வளோ பேருக்கும் தண்ணிங்கிறது ஒரு இது இல்லாமல் இருக்குது. பொதுப்பணித்துறை இதில் முன்ன நின்று அரசாங்கம் நல்லபடியாக செஞ்சாதான் இந்த மனிதனோட வாழ்க்கைக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தீருமே தவிர, இல்லாட்டி இது தூர் வாரத வரைக்கும் இது தீரவே தீராது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். 15 வருஷத்துக்கு முன்ன இந்த தண்ணி நிறைஞ்சி லாக்கை திறந்து விட்டால் அந்த வடகரிங்கிற ஒரு கிராமம், அதுக்கு ஒரு பஞ்சாயத்து தனியாக இருந்தது, அது உள்ள அடிச்சுட்டு ஓடும். ஏரியெல்லாம் அடிச்சு அன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருந்த பூபாலங்கிறவரெல்லாம் தலைவர், அவங்க வீடெல்லாம் அடிச்சுட்டு போச்சு. அப்படி இருந்த அன்னைக்கு ஏரி இன்னைக்கு நம்ம அங்கே தான் நிற்கிறோம். அந்த ஏரியில தான் காலை வச்சுட்டு இருக்கோம். அதாவது இந்த புழல் ஏரியை பாதுகாப்பதற்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். புழல் ஏரியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதே இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.